கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் நெகேமியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பிரதான ஆசாரியனாகிய எலியாசீபின் வாசற்படி மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை வெகு ஜாக்கிரதையோடைய பழுது பார்த்து கட்டினான். எருசலேமின் அலங்கங்கள் இடிக்கப்பட்டும் எருசலேமை சுற்றிலும் அலங்கங்களில் இருக்கிற வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடந்தது. அதனால் அதனை கட்ட வேண்டும் என்று நெகேமியா பாரப்பட்டு சூசான் அரண்மனையிலிருந்து வந்து வேலைகளை ஆரம்பித்து ஒவ்வொரு வேலையாக முடிந்து கொண்டு வருகிறது. இப்போது ஊருணி வாசல் வரைக்கும் கட்டப்பட்டு வருகிறது. ஊருணி வாசல்களுக்கு அடுத்ததாக இருப்பது தாவீதின் கல்லறைகளுக்கு எதிரான இடம். இதை அஸ்பூகின் குமாரன் நெகேமியா என்பவன் தாவீதின் கல்லறைகளுக்கு எதிரான இடத்தையும் வெட்டப்பட்ட குளத்தையும் பராக்கிரமசாலிகளின் வீடு வரைக்கும் இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அதற்கு அடுத்தபடியாக லேவியரில் பானியின் குமாரன் ரேகூமும் அவன் அருகே கேகிலா மாகாணத்தின் மறுபாதிக்கு பிரபுவாகிய அபியாவும் பழுது பார்த்து கட்டினான். அதற்கு பிற்பாடு அவனுடைய சகோதரரில் மறுபாதிக்கு பிரபுவாகிய யெனாதாத்தின் குமாரன் பழுது பார்த்து கட்டிவிட்டான். அதற்கு பிற்பாடு அவனுடைய சகோதரரில் கேகிலா தாவீதின் கல்லறைகளுக்கு எதிரே இருக்கிற அலங்கத்தின் கோடி அதாவது எல்லை வரைக்கும் பழுது பார்த்து கட்டினான். அதற்கு அடுத்ததாக மிஸ்பாவின் பிரபுவாகிய யெனாதாத்தின் குமாரன் பாபாயி பழுது பார்த்து கட்டினான். அதற்கு பிற்பாடு சாபாயின் குமாரன் பாரூக் அதன் ஆயுதசாலையின் படிகளிலிருந்து அந்த எல்லை துவக்கி பிரதான ஆசாரியனாகிய எலியாசீபின் வாசற்படி மட்டும் இருக்கிறதை மற்றொரு பங்கை அதிக ஜாக்கிரதையோடு பழுது பார்த்து கட்டினான். இப்படி ஒவ்வொருவரும் தங்களுக்கு எதிரே இருக்கிற அலங்கமாகிய எருசலேமின் மதில் சுவரை பழுது பார்த்து கட்டி கொண்டார்கள். இப்படித்தான் ஒரு ஊரில் உள்ள ஒரு தெருவின் பெயர் கீமு தெரு. அந்த ஊரின் கிராம முன்னேற்ற அதிகாரி அந்த தெருவில்தான் வீடு கட்டி குடியிருந்தார். ஆகவே அந்த தெருவை கீமு தெரு என்று அழைப்பார்கள். அந்த தெருவில் செல்லும் போதே எல்லா மக்களும் அமைதியாகத்தான் செல்வர். சுகாதார பணியாளர்கள் தினமும் வந்து அந்த தெருவை குப்பையை எல்லாம் பெருக்கி அள்ளி சென்று விடுவர். அந்த தெருவில் உள்ள தெருவிளக்கு மட்டும் தினமும் எல்லா விளக்குகளும் வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்கும். வீட்டிற்கு தண்ணீர் வருகிறவர்களுக்கும் அனுதினமும் அந்த தெருவிற்கு தண்ணீர் திறந்து விட்டு விடுவர். இப்படி அந்த கீமு தெருவில் உள்ள எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைத்துவிடும். ஏன் அவ்வாறு கிடைத்து விடுகிறது என்று பார்ப்போமானால், அந்த தெருவில்தான் கிராம நிர்வாக அதிகாரி இருக்கிறார் என்பதால் அவர் எதுவும் நம்மிடம் தவறு கண்டுபிடித்து விடுவாரோ, நம்மை அழைத்து தவறுகளை சுட்டி காட்டி விடுவாரோ என்று பயந்து வெகு ஜாக்கிரதையோடு ஒவ்வொரு நன்மைகளையும் பார்த்து பார்த்து அந்த தெருவிற்கு செய்து விடுவார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, அந்த கிராமத்தில் கிராம அதிகாரி இருந்தார். அந்த தெருவில் உள்ள எல்லாருக்குமாய் எல்லா நன்மைகளையும் கிடைத்தது. ஆனால் இங்கே நெகேமியாவின் காலத்திலே பாரூக் பழுது பார்த்த அலங்கம் பிரதான ஆசாரியனாகிய எலியாசீப் இறந்தபடினாலே அவன் வீட்டின் அருகே இருக்கிற அலங்கத்தை வெகு ஜாக்கிரதையாக பழுது பார்த்து கட்டினார்கள். ஏனென்றால் அந்த எலியாசீப் தான் பிரதான ஆசாரியன். அவன் ஏதாவது சொல்லிவிடுவான் என்று சொல்லி அவ்விதமாக ஜாக்கிரதையோடு கட்டினார்கள். நாமும் நம்முடைய இருதயத்தில் இயேசு இருக்கிறபடியால் அங்கே இருக்கிற அழுக்குகள் அதாவது கோபம், எரிச்சல், வைராக்கியம் என்கிற பழுது இல்லாமல் நம்முடைய கிறிஸ்துவ வீட்டை ஜாக்கிரதையோடு கட்டுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் இருதயமாகிய வீட்டை, தம்முடைய குடும்பத்தை வெகு ஜாக்கிரதையாக கட்ட, உமக்குள்ளாக கட்ட, எழுப்ப நீர் உதவி செய்தரணும். இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.